ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியோ. இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போறோம்னா, தன் குழந்தையோட கோவாவுக்கு போன தாய் ஏன் தனியாக திரும்ப வந்தாங்க? அப்போ அந்த குழந்தை எங்கே? அவங்க தங்கியிருந்த ரூம்ல ஏன் ரத்தக்கரை இருந்தது? அப்போ அந்த ரத்தம் யாருடையது? அந்த லேடி ஏன் போலீஸ் தேடுறாங்க? தான் பெத்த தாய்க்கு தான் குழந்தைய கொண்டுட்டாங்களா? இப்போயே தெரிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவாவில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரியோ தமிழ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சுச்சனா சேட் 39 வயது, மதிப்பத்தக்க ஒரு பெண்மணி. அவங்க பிறந்தது கொல்கத்தாவில் பிறந்திருக்காங்க. பெங்களூர்ல மிகப்பெரிய ஒரு கம்பெனியில அவங்க சிஇஓவா பணியாற்றிட்டு இருக்காங்க. ஒரு வேலை விஷயமா தன் குழந்தையோட 4 வயது குழந்தையோட அவங்க கோவாவுக்கு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு ஹோட்டல்ல அவங்க தங்கியிருக்காங்க. 2 நாள் நல்லா ஜாலியாவே போயிட்டு இருந்தாங்க. 3வது நாள் ராத்திரி அன்டைம்ல கீழே இருக்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கால் பண்ணி எனக்கு ஒரு கேப் புக் பண்ணி தர சொல்லி அவங்க கேட்கறாங்க பெங்களூர் போறதுக்காக. அன்டைம்ன்றதுனால ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கேட்டதுனாலும் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு 30,000 கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க உடனே ஒரு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே அந்த கேப் டிரைவர் கூப்பிட்டு லக்கேஜ்லாம் எடுத்து வைக்க சொல்லும் போது ஒரு சூட்கேஸ் ரொம்ப வெயிட்டா இருந்ததாமா. அவர் அப்போ கேப் டிரைவர் அவங்க சுச்சனா செட் கிட்ட கேட்குறாங்கம்மா, இது ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, நான் நிறைய திங்ஸ் வாங்கிட்டேன், அதனால தான் ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே, அவர் அதையும் நம்பி அவரோட வண்டியோட டிக்கில அந்த திங்ஸ் லக்கேஜ் எல்லாமே ஏற்றிட்டு அவர் என்ன பண்றாருன்னா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது எப்பவுமே ஒரு ரூமை வெக்கேட் பண்ண உடனே ஹோட்டல் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த செகண்ட் இன்னொரு கஸ்டமர் தங்க வைக்கிறதுக்காக அதை கிளீன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரூம் பாய் போய் அந்த ரூமை கிளீன் பண்ணுறதுக்காக போய் பார்த்தோன்னே அந்த ரூம்ல ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு ரத்த கரையா இருந்திருக்கு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு போலீஸ் உடனே பார்த்ததுக்கு அப்புறம் பாக்குறாங்க ரூம் ஃபுல்லாவே ரொம்ப ரத்த கரையா இருக்கு. அந்த பில்லோல கீழே மேட்ல எல்லாமே ரொம்ப ரத்த கரையாவே இருக்கு. ஒரு காப் சிரப் பாட்டில் மட்டும் அங்க பெருசா ஒன்று இருந்ததை போலீஸ்காரங்க நோட் பண்றாங்க. அப்போ உடனே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல கேட்கறாங்க, யார் இந்த ரூம்ல தங்கி இருந்ததுன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி சுச்சனா சேட்ன்ற ஒருத்தவங்க தான் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்போ வெக்கேட் பண்ணி போனாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெக்கேட் பண்ணி போயிடறாங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு தகவல் சொல்றாங்க. அவங்க யார் அவங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுன்னு ஹோட்டல்னு சொன்னாங்க. நாங்கள் தான் சார் அவங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோன்னு சொன்னோடனே உடனே அவங்க கேப்காரங்களுக்கு போலீஸ் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இந்த ஒரு போயிட்டே இருக்கோம் சார், இன்னும் ஃபியூ ஹவர்ஸில் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் டிரைவர் போலீஸ்காரர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சுச்சனா செட் கிட்ட ஃபோன் கொடுக்க சொல்கிறாங்க. சுச்சனா செட் ஃபோன் வாங்கிட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் தங்கியிருந்த ரூமில் ஒரே பிளட்டாக இருக்குது, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இது மாதிரி பீரியட் சார், அதனால தான் அது பிளட்டாக இருக்குது, அது என்னோட பிளட்டு தான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியாம்மா சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்க, நிறுத்தி நிதானமா அவங்க மேனேஜ்மெண்ட்ல கேட்கும் போது அவங்க ஒரு குழந்தையோட வந்திருந்தாங்க. அப்போ போகும்போது அந்த குழந்தை ரிட்டன் இருந்துச்சான்னு சொல்லி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல கேட்கும் போது இல்ல சார் குழந்தை இல்லை அப்படின்னோடனே திருப்பியுமே அந்த கேப் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சுச்சனா செட் கிட்ட கொடுக்க சொல்லி கேட்கறாங்க, உங்களோட குழந்தை எங்கன்னு கேட்கும்போது என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால நாங்கள் என்னோட ரிலேஷன் வீட்டில் தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரிலேஷன் வீட்டோட அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவங்களும் ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த அட்ரஸுக்கு நேரா போறாங்க. போனா அந்த அட்ரஸ் ஃபேக், அந்த மாதிரி ஒரு அட்ரஸ்ல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே கேப் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, உடனே நீங்க அருகாமையில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க வண்டியை விட்டுருங்க, நாங்க அவங்களை கொண்டு போய் விடுங்க, நாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ற வேலை இருக்குன்னு சொன்னோடனே கேப் டிரைவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போயிட்டு நியர்பை இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அவங்களை கொண்டு போய் விடுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கிற போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க அவங்க கிட்ட காரை கொஞ்சம் தேடுறாங்க. தேடி பார்த்தோம்னா டிக்கி ஓப்பன் பண்ண சொல்லும் போது டிக்கில ஓப்பன் பண்ணா டிக்கில இந்த சூட் கேஸ்ல குழந்தையோட சடலம் இருக்கு. என்னன்னு ஒன்றும் புரியல. போலீஸ்காரங்க கேப் டிரைவர்ல எல்லாம் அதிர்ச்சியா பாக்குறாங்க, என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க சுச்சனா செட் கிட்ட விசாரிக்கும் போது நான் குழந்தைக்கு காப் சிரப் கொடுத்தேன், அது ஓவர் டோஸ் ஆயிடுச்சு, குழந்தை இறந்துட்டான், அந்த பயத்துல நான் கை கட் பண்ணிக்கிட்டேன், நானும் சூசைட் அட்டன் பண்ணேன், என்னால அது முடியல, அது என்னோட அதனால வந்த ரத்தம் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க கஸ்டடிக்கு எடுத்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கான்டாக்ட் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு கான்டாக்ட் பண்ணோடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி லேடி அவங்க கிடையாது, குழந்தை மேல ரொம்ப பாசமும் அன்பும் வச்சிருக்கிற லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்டும் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுல தான் அவங்க டிவோர்ஸ்ல இருக்காங்க. அந்த குழந்தைய அவங்க என்ன பண்ணா வீக்லி ஃபுல்லா அவங்க வச்சிருக்கிறவங்க ஒன் டே மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுற மாதிரியும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றாரு, குழந்தை ரொம்ப அன்பும் பாசமா வச்சிருக்காருன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த குழந்தை எப்படி இருந்ததுன்னு தெரியல, என்ன காரணம்னு ஒன்றும் புரியல. இப்போ நம்ம இது வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சதுல நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களும் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா விசாரணைக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இதே போல் நீங்கள் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் என்ன கண்டென்ட் பேசலாம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.